எதிர்பார்த்து வந்து போயிட்டு வர போயிட்டு வர என்ன பண்ண போறான்னா இப்ப வணக்கம் வைக்கிறேன் பாருங்க. என்ன வாட்டமா பேசுறானுவ, ஆளு இல்லாதப்ப ஒரு விதமா பேசுறானுவ, ஆளு இருக்கும் போது ஒரு விதம். நீ எப்ப ஆளு நான் உன்ன பேசுவனா உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுது. கேள பையன் சொன்னி உன்னோட பெருமை எனக்கு தெரியும். நான் பேசுனா வணக்கம் தாத்தா போட மாட்டேன் போ. அப்பா அறவையில ரொம்ப நக்கலதான் பேசுறாங்க. என்ன யாருன்னு தெரிகிறதா? 105 பிள்ளைகளுக்கும் பாட்டன் வீட்பாச்சாரி. ஆமா, இந்த துரியோதனை இந்த பாண்டவர்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு இந்த சகுனி இருக்கான வவுத்து முட்டி பையன். ஆமா பண்ணி அவன் இந்த துரியோதனை படாத பாடுபடுத்துறான். ஐயா அவன் பேச்ச கேட்டுன்னு என்ன வேற இழுத்து ரொம்ப குளிர் காயிறானுங்க. உனக்கு வேற வயசாகி போச்சு. இந்த நேரத்துல அவன் கூப்பிடறானே புத்தி இருக்குதா இல்லையா? எனக்கு வயசான போய் போய் இருக்கிறது பாத்துக்கடா வச்சு கவலை இல்ல. சரி போய் போது துரியோதனன் இருந்தா தாத்தா வந்துட்டு சொல்லுவோம் வந்துட்டாரா? உயர்ந்த சிம்மாதனா கூட எங்க தாத்தாவுக்கு கொடுத்து பார்ப்போம். பாக்குறோமோ துரியோதனா துரியோதனா அம்மா சாமி அரவ கொண்டு யோனே அரச பரம்பரையின் பேரா அரச பரம்பரையின் பேரா அரவ கொண்டு யோனே அரச பரம்பரை பறக்க உலகமெல்லாம் உனக்கு புகழ் சிறக்க ஆசிர் கொடுத்திருக்கிறேன். யார் வந்திருப்பது? மாமா வந்திருக்காரு. அரே தகுதி மாமா. ஏண்டா அந்த கம்யூனிட்டி கூப்பிட்ட எங்கேடா கூப்பிடுற? அந்த கை வவுத்தர அறுத்து எடுத்துள்ள என்ன
வரக்கூடாது. அந்த கேள்வி நான் கேட்கறேன். ஆமா போறேன்னு சொன்னா என்ன கவனிக்கிறேன் கேளு. கேட்டுவா கேட்டுங்க வா. சரி சரி. கவி சொல்லுங்க. தாத்தா எப்படி இருந்தாலும் எப்படி எந்த நேரத்தில் எப்ப சண்டை ஆரம்பிப்பது ஜெயம் நமக்கு எப்படி வரும் அத பார்த்து நீதான் தாத்தா சொல்லணும். அவன் கணிக்கிறான் பாருங்க. என்னடா கணிக்கிறான் அவன்? அவனை கண்டாலே எனக்கு நோக்கம்தான் கேட்கிறாங்க. தாத்தா நான் என்ன புரியோதனா? தாத்தா நீ எனக்கு தகுதியான ஒரு கேள்வியை கேட்டா உனக்கு நான் பதில் சொல்றேன். சரி, தகுதி இல்லாத ஒரு கேள்வி கேட்பது தகுதி கிடையாது. நான் தகுதி இல்லாத கேட்க மாட்டேன் தாத்தா. சரி தாத்தா. இப்போ பாண்டவரை ராஜாக்களை ஆமா எப்படியாவது நீ ஜெயம் பெறணும். அதுதான் தாத்தா முக்கியம். அவங்களுக்கு ஜெயிக்கிறது என்ன வழி? வழி அது ஒன்று கேள்வி. ஆமாம் ஆமாம் தாத்தா. சரிப்பா, அதுக்கு என்ன வழின்னு கேட்டா நம்ம படையில யார் இருக்கா? அந்த பாண்டவரை விட திறமை வாய்ந்தவன் யாரா இருக்கானா? அது உனக்கு தான் தாத்தா தெரியும். நான் என்னத்த தாத்தா கண்டேன். அவன் என்னடா மயிர புடுங்க பேசுறானா? கந்தல் கமிரே கொஞ்சம் அவன் கேட்டா அவனுக்கு பதில் சொல்லு. நான் என்ன கேட்டா நான் பதில் சொல்றேன். என்ன கேட்டது நான் பதில் சொல்லிக்கிறேன். இதை மயிர புடுங்கிறது பாண்டவரை ஜெயம் பெறுவதற்கு நம்மிடத்தில் என்ன வலிமை உள்ளது? அதான் நம்மளுடைய திறமை என்ன, வலிமை என்ன? எனக்கு ஒன்றும் புரியல தாத்தா. தாத்தா, ஒரு பகலில் யான் மலைவன், ஒரு பகலில் யான் மலைவன், முப்பகலிலே மலைவன் உபநிடத்திற்க முடியும், முப்பகலிலே மலையும் உபநிடத்திற்க முடியும். ஐந்து ஒரு பகலில் யான் மலைவன், ஒரு பகலில் யான் மலைவன், முப்பகலிலே மலைவன் உபநிடத்திற்க முடியும், பகலிலே மலைவன் உபநிடத்திற்க முடியும். வரும் பகல் ஓர் ஐந்து மலைவன் பரிதி மைந்தன், வரும் பகலில் ஓர் ஐந்து மலைவன் பரிதி மைந்தன். ஆமா, அவர் மாற்றி சொல்லிவிட்டா வராதுப்பான். ஆமா, பருப்பகல் ஓர் ஐந்து மலைவன் பரிதி மைந்தன், பருப்பகலில் ஓரளவில் மைத்தன் பரி மைத்தன். ஒரு நாழிகதனில் மலைவன் முனிமைந்தன், ஒரு நாழிகதனில் மலைவன் முனிமைந்தன். இதனுடைய விளக்கை என்னன்னு கேட்டா என்ன தாத்தா? இந்த 11 கோடி சேனை, எத்தனை சேனை? 11 கோடி சேனை. என்னது இந்த ஒட்டு மொத்தமான ஒரு 11 கோடி சேனையும் ஒரே பகலில் மடித்து விடுவேன் இந்த வீழ்பாய்ச்சாய். ஒரு பகலில் ஒரே நாள் போதும். அப்பேரும் நாள்ல நம்ம யாரும் ஒருவர் தேவையில்லை. ஆமா ஆமாங்க, பகல்ல
நீந்து போச்சு கண்ணியா பிடிச்சு போச்சு சொல்லுங்க. ஏய், மனுஷனுக்கு ஒரே பகல்ல இந்த 11 சேலம் அடிச்சிருவாங்க. அதை உனக்கெல்லாம் புரிஞ்சுட்டு இல்லடா என்ன மாமா? ஏய், ஏய், இரு, தாத்தா. அவன் என்னடா நான் பண்ணுவேன்? டேய் தாத்தா, அவன் சொல்றான்னு கேள்வி. ஏம்மா, நீங்க அருமையா நாடகம் பார்க்கறீங்க. எங்க அப்பாவுக்கு நான் ரெண்டாவது கல்யாணம் செய்து வச்சேன். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசையம், மூவாசையம் வெறுத்து எங்க அப்பாவுக்கு கல்யாணம் செய்து வச்ச காரணம், எங்க அப்பா எனக்கு 2 வரம் கொடுத்தார். சந்தன மகாராஜன். என்ன வரம்னு கேட்டா, என்ன வரம்னு கேட்டா, எப்படிங்க? வாழ்க்கையை அர்ப்பணித்து எனக்காக நீ கல்யாணம் செய்து வச்சவர். நீ என்னைக்கு உன் உயிர் போகணும்னு நினைக்கிறியோ, நீ நினைக்கிறியோ அன்னைக்குதான் உன் உயிர் போகும். உன்னை விட்டு உன் உயிர் போகும் அப்படின்னு ஒரு வரம். ரெண்டாவது, எப்படி? டேய், நான் ஒருவன் ஒரு கங்கையில் நின்று, ஒருவன் ஒரு கங்கையில் நின்று இந்த உலகமே உன்னை எதிர்த்து சண்டை செய்தாலும் என்னை எவனுமே கொல்ல முடியாது, வெல்ல முடியாது. ஏன்னு கேட்டா, ஈசனுடைய சடாபாரத்தில் இருக்கக்கூடிய கங்காதேவி பெற்ற பிள்ளை நான். என்ன ஜெயிக்க முடியுமா? முடியவே முடியாது. இது கெட்டியார பையனுக்கு தெரியுமா? அந்த சகுனிக்கு அவனுக்கு தெரியுமா? தோத்து புடிக்கே. தோத்து புடியா? நான் எழுதல செய்யுள் வில்லிபுத்தூர் ஆழ்வார் அதனால ஒரு பகலில் யான் மலைவன், மலைவன் சொன்னா இந்த 18 அக்ரோனி சேனையும் ஒரே பகலில் மடித்து விடுவேன். ஒரு பகலில். ஆனா மறுபகல் ஓர் 5 மறுபகலில் ஓரை இல்லை, முப்பகலிலே மலைவன் உபநிடத்து விற்க முடியும். முனின்னு சொன்னா துரோணாச்சாரி இருக்கார் பார். துரோணாச்சாரி அவர் சாதாரண ஆள் கிடையாது. சாதாரணமான ஆள் கிடையாது. அவர் 3 பகலில் மடித்து விடுவார் இந்த 18 அக்ரோனி சேனை. துரோணாச்சாரி படித்து விடுவார். நமது படையில இருக்காரு குருநாதர். அதேதான். 18 பகல். ஒரு பகலில் யான் மலைவன் ஒரு நீ எவ்வளவு சொல்லிட்டீங்க கேட்டுருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்? ஒரு பகல் விட்மாச்சாரி, 3 பகல் துரோணாச்சாரி, மறுபகலோர் 5 மலைவன் பரிதி மைந்தன். பரிதி மைந்தன். பரிதி மைந்தன்னா எங்க அண்ணன் அங்குதேசாதிபதி கர்ணர் கானே. அவன் 5 நாவையில கொள்ளுவான் இந்த 18 கோடி சேனை. எங்க தாத்தா ஒரே பகல். ஆனா துரோணாச்சாரி 3 பகல். அங்குதேசாதிபதி கர்ணாபிஷேகம் 5 பகல். அம்மா கேவலமா செய்கிற மாதிரி அம்மா நான் சொல்றதுக்கு எத்தனை பேர் இருந்தா போதும். மந்திரத்துல தேங்காய் ஓடியாள், தந்திரத்துல தேங்காய் ஓடியும். அவர் எடுத்துக்க மந்திரம் வச்சுக்க. கொல்ல காட்டுல ஆடு மேய்ப்பான். வருஷம் பூரா தழை ஒடிச்சு போடுவான். மேல இருக்கிற கொடியெல்லாம் இழுத்து போடுவான். மரத்து மேல ஏறி பறிச்சு போடுவான். அவனே நம்ப ஆடு நம்பாது. அவனை வாங்கிக்கின்னு சைக்கிள் வச்சு கட்டி ஏத்தின்னு வரான் பாரு கசாப்பு கடைக்காரன் வண்டியில. அம்மா நாளா வச்சிருந்தானே நம்மள. ஒரு நாளாவது வண்டியில இட்டுன்னு போயிருப்பானா? நம்மள இன்னைக்கு வண்டியில இட்டுன்னு போறானே நினைக்குமா அந்த ஆடு? கடைசியில கொண்டு போய் வெட்ட போறான்னு தெரியுமா? அதுக்கு அது தெரியாது. அந்த மாதிரி அவன் சொல்றதுதான் இவன் கேட்பான். அந்த சோத்து புட்டியா வந்து கசாப்பு என்ன சொல்றேன், அதை விடு. நம்ம சாப்பிடுறோம் பாரு சாப்பாடு, அதுக்கு உழைக்கணும். அது போதும் இல்லையா? அதுக்காக அவன் வீட்டுல நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்ம படையில யாரு திறமைச்சாலின்னு
ஒரு பகலில் யான் மலைவன், முற்பகலிலே மலைவன் உபனிடந்து விற்க முடியும், பருப்பகல் ஓர் 5 மலைவன் பரிதிமைந்தன். பரிதிமைந்தனா கர்ணன் 5 நாளையில இந்த 18 சரி மடிச்சிருவான். ஆனா ஒரே நாழிகையில் மலைவன் முனிமைந்தன். முனிமைந்தன் துரோணாச்சாரி பெற்ற பிள்ளை அஸ்வத்தாம இருக்கானே, அவன் நம்ம படையில் இருக்கான். டேய் இந்த 18 குரோனி சேனையை ஒரே நாழிகையில் மடித்து விடுவான் அஸ்வத்தாமன். நம்ம பாடல் இருக்கிறாங்க. ஆமா அவன் சொல்லிட்டான். சரி நடந்து பாக்கலாம். இன்னும் வேலை எக்கச்சக்கமாக்குது. வா வா வா. நம்ம பக்கம் இருக்கிறான். அம்மா அம்மா நீங்க யாருக்கா நாடகம் பாக்குறீங்க? ஒருத்தங்கிட்ட சண்டைக்கு போனா எதிராளி அவன் பலம் தெரிஞ்சு சண்டைக்கு போகணும். ஒருத்தர் சண்டைக்கு போய் உதவாகி வரக்கூடாது, அடிச்சு தீர்த்து கட்டி வந்துடணும். அதேதான் அப்படின்னா சண்டைக்கு போகணும், இல்ல போக கூடாது. இல்லைன்னா ஆமாங்க போக கூடாது, காலில் விழுந்து கும்பிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி நம்ம படையில மட்டும் நீ திறமை யாருன்னு கேட்டீங்க, இத மட்டும் சொன்னே. நமக்கு எதிரி பாண்டவர்கள், ஆமா அவங்க படையில யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டானா? அதான் 5 பேர் நம்ம 100 பேர் இருக்கிறோம். நம்மள பொறுத்தல இல்ல போட்டு போட்டு தண்ணி போட்டு அதே செத்த கோழி அடிக்கிறவங்க தான் நம்ம. நீ பயப்படாத மாமா, நான் இருக்கிற ஓ பக்கம். அப்பதான் வருவாங்க வச்சு அப்படி. அதான் ஒரு பைஜாடு. ஓ சேனல்ல புதா இருப்பாரு, அது நாம பாத்துக்கலாம். சரி விடு, என்ன சொல்றாங்க பார்க்கலாம். எதிரிகிட்ட யாரு இருக்கிறாங்கன்னு கேப்பமே. நான் பேசும்போது எதனா பேசுறா அடிச்சுமா அந்த மாதிரி சிகப்பு கோட்டுக்கு நேரம் அப்படி 2ஆ போந்துருவேன். காலும் பாதியா போடும். ஏய் போட காலும் பாதியா சொல்ல தெரியாதுனா எதிராளி படையில என்ன தாத்தா அது ஒண்ணு கேட்க மாட்டேன். நீ அதான் கேட்டேன் தாத்தா, நீ கேளுன்னா அது யாரு இருக்காங்க அவங்க படையில நம்ம படையில சொன்னீங்க. ஆமா எதிரி படையில யாரு இருக்கா திறமையானவன்? அந்த யாரு தாத்தா இருப்பாங்க, இலக்காரமே தான் நினைக்கிறாங்க. எதிரியே இலக்காரமே நினைக்கிறான். டேய் ஓ ஒன்னு சொல்றேன். எப்படி சொல்லு தாத்தா. இதே செய்யுள்ள சேர்ந்தத்தான் இதுவும். பொறுப்பட அடங்க புவியும் வானோடு, பொறுப்பட அடங்க புவியும் வானோடு. இந்த புவி வானம் இது ரெண்டையும் பொறுப்பட அடங்க இந்த உலகமே பொறுப்பட அடங்க இந்த புவியும் வானோடு பொறுப்பட அடங்க புவியும் வானோடு பொறுப்பட அடங்க புவியும் வானோடு ஒரே ஜனத்தில் இதை கேளுங்களா, ஒரே ஜனத்தில் அப்படி கண்ண மூடி கண்ணை போறதுக்குள்ள உலகத்தை கீழ்மண் மேல்மண் கீழ்மண்ணாக்கி பொடியா செய்வான். பொறுப்பட அடங்க புவியும் வானோடு ஒரே ஜனத்தில் மலைவன் விஜயன் என்றாரே. சந்தோஷத்தை எடுத்துட்டா மாட்டீங்க, எனக்கு தெரியும். எத்தனை மாட்டி விட்டுவாங்க, மாட்டி விடுற கம்மியிலே பாத்தியா உள்ள மலை மேல வீட்டுல போய் உட்காந்துச்சு அப்படியே ஊட்டி விட்டுட்டாங்க. அப்பேற்பட்ட ஆளா
அர்ஜுனன் ஒரே ஆளம் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ என்ன ஒரு ஆள் தான் சொல்லிக்கிறீங்க. இன்னும் மிச்சம் பேர்ல எம்மன் பேர் இருக்கான். யாருங்க? இவனுக்கு பொறுப்பட அடங்க புவியும் வானோடு புரந்தரமான நிரந்தர உலகம். நிரந்தர உலகம். ஒரே ஜனத்தில் மலைவன் வில் விஜயன். அர்ஜுன கீழ்வன் மேல்வன் ஆக்கி மேல்வன் கீழ்வன் ஆக்கி இந்த உலகத்தை ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அடித்து சுமத்த செய்து மகாபாரதத்தில் என்ன சொல்லுது? எப்படி? ஒரு பகல்ல வேட்பாச்சாரி கொண்டுடுவாரு, 3 பகல்ல துரோணாச்சாரி கொண்டுடுவாரு, 5 பகல்ல கர்ணன் கொண்டுடுவான், ஒரே நாழியில் அஸ்வத்தாமன் கொள்ளுவான். இப்படி சொல்லும் போது சும்மா உடம்பு பூரிச்சு அவன் கட்டிருந்த கட்டை தான் தானாவே உடையுது. உடம்பு கட்டிட்டு போச்சா? கட்டு உப்புது உடம்பு கவர்ல அறுத்துக்கு போச்சான். ஆனா இது ஒரே ஜனத்தில் மலைவன் வில்விஜயன். அர்ஜுன ஜெயிப்பாண்டான்னு சொன்னதும் அப்படியே நாடி நரம்பெல்லாம் அறுத்து கீழே விழுந்துட்டான். அப்படியே துரியோதனன். இப்ப கேள்வி எந்த வகையில இப்பேற்பட்ட சத்து மாமா ஒரே ஜனத்தில் இமை கொண்டிருந்தோம்ல அந்த பேடி கொள்வானு இந்த மாதிரி சொல்லிட்டு போனா அதை கேட்கறேன். தந்திர சொல்றதுக்கு ஆளு நான் பக்கத்துல அதேதான் உனக்காகலாம். ஆனா வாங்க அப்படியே அது பாரு உங்க மாமனாரு. அவர் பேச்ச நம்பாத. அவரு கட்டையில காத்திருக்கிற பரியந்தும் உன் மோட்டு வேலையில உன் வீட்டு உன் மோட்டு வேலையில கட்டத்தக விடவே மாட்டான். தாத்தா சொல்லுங்க ஐயா. அப்பே ஆமா அவனை எப்படி ஜெயம் பெறுவது? அதை கேட்க மாட்டேன். எப்படி தாத்தா எனக்கு ஜெயம் எப்படி தாத்தா வரும்? இப்ப கேட்டு இதா நியாயம். துரியோதனா அப்பா எனது அவனை வளர்த்திட என்ன அர்ஜுன சொன்னனே அதை விட அந்த அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணுக்கு பிறந்தானே யாரு? அரவா. அவன் ஒரு நாள் அவன் முனக்கத்தி மட்டும் தீட்டிக்கின்னு உட்கார்ந்து இருந்தான். முனக்கத்தி மட்டும் தீட்டிக்கிறானோ? ஆமா. பகவான் அந்த வழியா வந்தாராம். ஏண்டா மருமவன அடிக்கத்திலாம் விட்டுட்டு முனக்கத்தி மட்டும் ஏண்டா தீட்டுற அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அரவன் சொன்னானா, மாமா இந்த 18 குரோணி சேனையும் இந்த துரியோதனகிட்ட இருக்கிறது 11, ஆண்டவர்கிட்ட இருப்பதும் 7. ஆமா, இந்த 18 குரோணி சேனையும் இந்த முனக்கத்திக்கே பத்தாதுன்னு நாம அரவன். அடே அப்போ பேர்பட்டவனாவா தாத்தா? எவன் எப்படி இருந்தாலும்
ஆதாயம் நமக்கு வரணும். அதுக்கு வழி சொல்லு. அதுக்கு தான் தாத்தா வழி ஒண்ணு கேட்கிறேன். அதனாலதான் இந்த நாடகத்தை எழுதின ஆசான் என்ன சொல்றாரு, செப்பும் பாரதன் தன்னை சொற்பமாக முடிப்பான். யாரு? செப்பும் பாரதன் தன்னை சொற்பமாக முடிப்பான். அறமா ஒரு ஆள் இருந்தா சாதாரணமா முடிப்பான். ஓ, இந்த 18 சாதாரணமா தீர்த்து கட்டுவான். ஐயோ, செப்பும் பாரதன் தன்னை சொற்பமாக முடிப்பான். அவர் திருமுடி தந்தைக்கு தரும் என்று எண்ணிய. ஓஹோ, திருமுடி தந்தை தர்மராஜா தான் இந்த நாட்டை ஆளணும்னு அவன் நினைச்சுட்டான். திருமுடி தந்தைக்கு தரும் என்று எண்ணிய ஒருவனை ஜெயிப்பது அரிதரிதாக. ஓஹோ, அந்த அரவணை ஜெயிப்பதே பெரிய விஷயம். எவனா சொல்லி கேட்டுக்கிறேன். தாத்தா 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 அவன் ஜெயம் தரப்படாது. நான் தான் எந்த விதத்திலும் ஜெயம். அதுக்கு தந்திர நீதான் தாத்தா சொல்லணும். அப்ப அந்த அரவானை ஜெயிக்கணும். ஏய், அந்த அரவானை இப்ப நீ சண்டை ஆரம்பிக்கணும்னா காளிகாதேவிக்கு பழி கொடுக்கணும். என்ன மாமா எதிராளி சாமி கும்பிட்டா பூசி கொடுக்குறாங்க. நம்ம கிட்ட என்ன இல்ல ஆடு பண்ணி பண்ணி பூசி கொடுத்தா போது பலி கொடுத்த ரத்தம் கொடுத்தாலே சண்டை ஆரம்பிக்கணும். நமக்கு 30 வேணாங்க, ஒரே ஒரு பலி கொடுத்தா போதும். எப்படியா பாருங்க, இத ஒண்ணு குடுத்துட்டா நம்ம 11 சனியை தப்பிச்சிரும். அப்படியே ஆடி மாசம் பெரிய ஆகி கொண்டு வச்சுக்கிறோம். இந்த வருஷம் இன்னைக்கு ஒரு பேர் தாத்தா அரவான காளிகாதேவிக்கு 32 ரோமம் உள்ளவர்கள். ஆமா, எதிர் ரோமம் படைத்தவர்கள். யாரோ ஆமா, அவனை கொண்டு போய் பலி கொடுக்கணும். அப்படி பலி கொடுத்தாதான் நீ பாண்டவரை ஜெய பெறலாம். 32 யாரு இருக்காங்க மாமா நம்ம படையில? நம்ம படையில சொல்லலாம்டா. தள்ளி ஒரு ஆளுக்குறான். தள்ளில கொடுத்துட்டு நம்ம அவனே சொன்னாலும் ஒத்துக்க போறா. நம்ம படையில ஆள் குறைய கூடாது. நீ அதெல்லாம் வேண்டாம். சரி, இங்க இருந்து போ. அரவானை அமாவாசை அன்றைக்கு பலி கொடுக்கணும்னு சொன்னா வாடா கடவுளின்னு கூப்பிடு. கண்டிப்பா வர மாட்டேன்னு சொல்ல மாட்டான். வேகமா சொல்லண்டா. எதிராளி மகனாச்சாவன் அங்க போய் உயிர் தப்புமா தாத்தா. அவன் போவாத ஊருக்கு வழி காட்டும். ஏய், அப்ப உடனே நெல்லதை சொல்ற கேக்குறான் பாரு அம்மா. நீங்க அருமையா பாக்குறீங்க. என்னைக்குமே நெல்லவனா இருக்கிறான் பார். அவன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பான். கெட்டவனா இருக்கிறான் பார். அவன் என்னைக்குமே கெட்டவனா தான். அவன் கெட்டவனா தான் இருப்பாரு. சத்திய குணமுள்ள சத்தியத்தை தவறாதவர்கள் பாண்டவர்கள். அப்போ போயிட்டு அரவான் அவ்வளவு சாதாரணமா நீ போகப்படாது. அவனுக்கு பயந்து நடுங்கி ஒடுங்கி. யார் கேட்டா நீ திமிரா போன ஒரே வெட்டு. ஆமா தாத்தா, அவனை வெட்டி போவாங்க. அவன் முட்டக்கண்ணு பையன் தாத்தா. அந்த பையன் அரவானே பயமா போயிட்டு பயபக்தியோடு மகனே அரவபாலா, நீ பாண்டவருக்கு தான் அவன் இல்ல, நானும் உனக்கு பெரியப்பா, அதனால எனக்கு நீ கடபடிக்கு வாடான்னு அரவான கடபடிக்கு நீ வான்னு கூப்பிட்டுட்டான். சரி, உனக்கு வர்றேன்னு அவன் சொல்லிட்டான். ஒரு காலம் வர்றேன்னு சொல்லிட்ட பிற்பாடு மறுபடி தவறவே மாட்டான். தவற மாட்டான். எப்படின்னா அரவான நாம கூப்பிட்டுக்கலாம். ஆமா, எந்த மாதத்துல எந்த தேதி சொல்லி ஆரம்பிக்கலாம். அதுக்கு
பெஞ்சப்படுறா இது ரைட் எந்த நாள் ஆ. எந்த திதி ஆ. எந்த நட்சத்திரம் ஆ. எந்த நேரத்துல ஆரம்பிப்பது காளிகா தேவிக்கு பலி கொடுத்தால் ஆமா, நம்ம ஆமா. ஜெயம் பெறலாம் ஆமா. அந்த சாஸ்திரம் நான் நாளுக்கு கொடுக்கணுமே அப்படி நாளிட்டு கொடுப்பதற்கு ஆ. எமக்கு தெரியாது ஆ, ஆ. சாஸ்திரம் படித்தவன் ஆ. பாண்டவரை ராஜாக்கள் ஆ. எல்லோருக்கும் இளையவன் சகாதேவன் இருக்கான் அகாதவனா ஆடு மாதிரி அந்த புண்டி வரும். டேய், ஏன்டா இதெல்லாம் கேட்டு நம்ம மனசு புண்ணாக்கணும்? கோவாலூருக்கு வழி காட்டுறான். சகாதேவன் நமக்கு பகையாளி. தேடி எடுத்து கொடுப்பானா? பகையாளிமா நாம ஜெயிக்கிறதுக்கு அவன் நாள் வைப்பானா சரி, கேளுமா. தாத்தா ஓ பகையாளிடத்துல செஞ்சு சாஸ்திரம் கேட்டா ஆ. நான் ஜெயிக்கிறது சொல்லுவானா? அவன் உண்மையை வச்சு நாள் வைப்பான் சூது கபடமும் வஞ்சானை கபடம் வஞ்சகம் இது பூரா போகட்ட இருக்கும் தாத்தா பஞ்ச பாண்டவரிடத்தில் சத்தியமா இருக்காது இருக்காதா நீ போயிட்டா என்ன நீ போய் சாஸ்திரம் கேட்க சகாதேவா அப்படின்னு நீ கூப்பிட்டா ஏய் தருமரை போல நீ சாட்சி தருமரை போல நீ சாட்சி நீ பெரியப்பார் புள்ள அப்படின்னு நினைக்க மாட்டான் தர்மராஜாவே வந்துட்டாரு அண்ணனை போல என்ன பாவிப்பான் அத பாட்டி எழுதி வச்சுக்கிறான்டா தர்மரை போல் எண்ணி பெரியப்பாவே வந்துட்டாரு அப்படின்னு எண்ணி. ஆமா வந்தாண்டா பெரியப்பா இல்லடா சகாதேவன்டா அப்ப சகாதேவன் சாஸ்திரம் நீ கேட்க போற எங்க அண்ணன் தருமரே வந்துட்டாரு அந்த தருமனை விட கொஞ்சம் மேலா நினைச்சு நீ என்ன கேட்கிறையோ அவன் தகுதியா பதில் சொல்லி எந்த நேரத்துல எப்ப எந்த நாழிகை எந்த நட்சத்திரத்துல அரவான 32 அழகு உடையவனை பலி கொடுத்தா நீ நீ ஜெயம் பெறலாம் அப்படின்ற முகூர்த்த தேதி அவன் சகாதேவனுக்கு தெரியும் அவனை போய் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அவனுக்கு சொல்லுவான் என்னமா பண்ணுவாங்க நேரம் பேசிட்டு எந்த சோறு கல்வி அப்படி சென்று சகாதேவனுக்கு சாஸ்திரம் கேட்டால் தவறு இல்லாத நான் ஜெயிக்க நாள் வச்சு வார்த்தையை திறமையில் கொண்டு அப்படியே சென்று சாஸ்திரம் கேட்டு அரமாணத்துல பணிவிடையா போயிட்டு அவன் கைய காலை பிடிச்சு அவன் காலை பிடிச்சியோ காலை மட்டும்தான். போகும்போது தாழ்மையா நடக்க உடக்கமா அவனை பார்த்து பயந்து போ. சரி போய் வரதா தேடி வர சகாதேவன் தர்பார் பின்னாடி தோல்ல மாட்டி போறீங்க.